உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாவது திருமணத்திற்கு தயாரானவர் தாலி கட்டுவதற்கு முன்பு கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடைசி நேரத்தில் இரண்டாவது மனைவியிடம் சிக்கியவருக்கு அடிதடி விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? இரண்டு மனைவிகள் இருக்கும் போதே மூன்றாவது திருமணத்திற்கு ஆயத்தமான இளைஞரால் கல்யாண மேடை குத்துச்சண்டை மேடையாக மாறிய காட்சிகள்தான் இது. பணத்திற்காக பெண்களை ஏமாற்றி திருமண மோசடி செய்வதையே தொழிலாக கொண்டவரை போலீசாருடன் சென்று இரண்டாவது மனைவி கொடந்தெடுத்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட மோசடி மன்னனுக்கு உரிய பாடம் புகட்டப்படுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரைச் சேர்ந்தவர் சோனு என்கிற விபின் ராஜவன்சி. இவருக்கு நீத்து என்கிற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமான சில மாதங்களில் தம்பதிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. இதனையடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு அனுபம் என்ற பெண்ணை விபின் இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் திருமணமான அடுத்த நாள் முதலே வரதட்சணை கொடுமைக்கு அந்த பெண் ஆளாகியிருக்கிறார். இப்பவே உனது வீட்டிலிருந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வா என்று மாமியார் குடுமிப்பிடி சண்டை போட்டுள்ளார். வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் 10 நாட்களிலேயே அனுப்பும் பிறந்த வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். இதனையடுத்து விபின் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை புகார் அளித்திருக்கிறார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் விபின் மூன்றாவது திருமணத்திற்கு ஆயத்தமாகி உள்ளார். அந்த தகவல் அவரது இரண்டாவது மனைவி அனுபமுக்கு தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே 2 பெண்களை ஏமாற்றியவர் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் விளையாட உள்ளதை கேட்டு கோபம் கொப்பளித்துள்ளது. உடனே சற்றும் தாமதிக்காமல் போலீசில் புகார் அளித்துள்ளார். அத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் போலீசாரை கையோடு அழைத்து கொண்டு மண்டபத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். அங்கு தனது கணவன் மற்றொரு பெண்ணுடன் மாலையும் கழுத்துமாக நிற்பதை பார்த்து கொதித்தெழுந்துள்ளார். மறுமுனையில் அவரை பார்த்ததும் விபின் வாயடைத்து போய் நின்றுள்ளார். கடும் ஆத்திரத்தில் மணமேடைக்கு சென்ற இரண்டாவது மனைவி தான் இருக்கும்போது எப்படி வேறு ஒரு பெண்ணை கரம் பிடிப்பாய் என்று கேள்வி கேட்டு சட்டையை பிடித்திருக்கிறார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் ஊர் மக்கள் முன்னிலையில் பலார் பலார் என்று அறைந்துள்ளார். அதை கண்டு கல்யாண வீடே கதிகலங்கி நின்றுள்ளது. இதனையடுத்து போலீசார் தாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று விபினை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மூன்றாவது திருமணத்திற்கு தயாரானவருக்கு தற்போது சிறையில் விருந்து வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது திருமணத்திற்கு தயாரானவர் தாலி கட்டுவதற்கு முன்பு இரண்டாவது மனைவியிடம் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.